ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பல்லு கொஞ்சம் மஞ்சள் கலர்ல தெரியுது. நீங்களே கவனிச்சிருக்க மாட்டீங்க, பட் நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் மஞ்சளா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து இன்விசலைன் அலைனர் ட்ரேஸ் போட்டிருக்கேன். நான் வந்து வெளியில போயிருந்தேன். அப்போ வந்து லைட்டா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை போட்டுக்கிட்டே நான் வந்துட்டு ஐஸ் டீ குடிச்சேன். ஐஸ் டீ, மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். அவங்க வந்து சாயம் பிடிச்சிட்டாங்க என்னுடைய கிளிப்ஸ்ல. ஸோ அதனால கிளிப்பு மஞ்சள் கலர்ல இருக்கு, பல்லு மஞ்சள் இல்ல. ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். நான் இன்விசலைன் பத்தின வீடியோஸ் பிளேலிஸ்டா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என் வாய்க்கு என்னுடைய குறுக்கட் ஓவர் பைட் பல்ல வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான வீடியோஸ்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன். இது வந்து ஒரு சூப்பர் அப்ராப்ரியேட் கேஷுவல் நோ மேக்கப் லுக். ஒரு ட்ரெடிஷ்னல் வைபோட இருக்கிற மாதிரி லைட்டா வந்து கிளம்பியிருப்பீங்க. கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கா இருக்கும். பட் ஓவர் த டாப்பா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் தமிழ் பொண்ணு மேக்கப். ஆல்சோ என் வாய் கொஞ்சம் குளருது, ஏன்னா கிளிப்பு போட்டிருக்க ஒன்று பிளஸ் கோல்டு, கொஞ்சம் ஸ்டஃபி நோஸா இருக்கு, அது ஒரு ரீசன். so many excuses, so many disclaimers, I know. ஸோ எப்படி நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், எவ்வளோ சிம்பிளா இது இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ விச் இஸ் ஸ்கின் ப்ரெப். மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த 5% ப்ரோபிலின் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மாகோ யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ரீசெண்டா எனக்கு என்னுடைய ஸ்கின்ல ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது நான் என்னுடைய கை கால்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறது உண்டு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி மாய்ஸ்சரைசிங் அண்ட் நரிஷிங். ஸோ என்னுடைய லேயரிங் ப்ராசஸ்ல இந்த மாய்ஸ்சரைசரும் உள்ள போயிடுது. அடுத்தது ஐ யூஸ் தி அக்வாலஜிகா க்ளோ ஜூவி சன்ஸ்கிரீன் டுடே. இன்னைக்கு நான் வந்து எப்பயும் போடுறதை விட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். பிகாஸ் நான் வீட்டுல தான் இருக்க போறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து நிறைய ஷூட் பண்ற வேலை வச்சிருக்கேன் அப்படின்றதுனால ஐ வில் ப்ராபப்ளி வாஷ் மை ஃபேஸ் ஒரு 3 hours. ஸோ லிப் பாம் வேஸ்லினோட இந்த ரோஸ் லிப் தெரப்பி. இது ஒரு மாதிரி வாசனையா சூதிங்கா இருக்கு வாயில, அதனால ஐம் யூசிங் திஸ். ஆனா இந்த க்ரீம் எல்லாம் போட்டு இந்த டின்னை திறக்கிறது ஒரு பெரிய பாடு, ஏன்னா வழுக்குது. கொஞ்சமா எடுத்து வாயில போட்டுப்போம். கொஞ்சோண்டு ப்ரைமர் ஐ வில் யூஸ் இந்த நைக்காவோட பிரெப் மீ அப் ப்ரைமர். கொஞ்சம் தான், ஜாஸ்தி வேண்டாம். இது ஒரு நல்ல சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். த்ரூ அவுட் த இயர் வந்து அழகா ஒர்க் ஆகும் ஸ்கின்ல. கலர் கரெக்ஷன் இன்னைக்கு ஒரு கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர் இல்லாம பண்ண போறோம். நான் மைக்லாமோட இந்த ஹெச்டி பிரான்சர் டூ எடுத்துக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஸ்டோன்ல இருக்க அந்த பவுடரை வந்துட்டு என்னுடைய கலர் கரெக்டரா இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இதை வந்து கண்ணு கீழே டார்க் சர்க்கிள் ஏரியா, வாய் சுத்தி இருக்க அந்த பிக்மெண்டட் ஏரியா, அப்புறம் நெத்தியில லைட்டா டேன் இருக்க ஏரியா, அப்புறம் கண்ணு மேலேயும் லைட்டா ஒரு டஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரூடோட இந்த டபுள் ட்ரபிள் கன்சீலர் ஸ்லாஷ் ஃபவுண்டேஷன். இது நான் போட்டுக்க போறேன். கொஞ்சோண்டு போட்டாலே போதும். இது ஒரு 2-in-1 ப்ராடக்டா வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் நான் இதுல யூஸ் பண்ற ஷேட், நான் முடிஞ்ச அளவுக்கு பேஸை நேச்சுரலா வச்சுக்க பாக்குறேன். அதனால தான் இந்த டார்க் சர்க்கிள்ஸை மட்டும் நான் வந்து ஹைட் பண்ற மாதிரி, இந்த சென்டர் ஏரியாவை மட்டும் பிரைட்டன் பண்றதுக்கு அண்டர் ஏரியா, மூக்கு அண்ட் நெத்தியில மட்டும் இந்த கன்சீலர் ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து திக்கா இருக்கும், அதை மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வாய் சுத்தி இருக்க ஏரியாவுக்கு என்ன மீதி இருக்கோ அது மட்டும் போதும். இது உங்களுக்கு ஏதோ பயங்கரமா முகத்துல போட்ட மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி நோ மேக்கப் பேஸ் மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு. லெட்ஸ் செட் இட் வித் சம் பவுடர், கொஞ்சம் பிரைட்னிங் பவுடர். அதனால இந்த மேக்கப் ரெவல்யூஷனோடைய பனானா மேட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அதே ஈரமான ஸ்பஞ்ச் வச்சு மேஜரா அந்த க்ரீம் ப்ராடக்ட் போட்ட இடத்துல எல்லாம் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ பவுடர் அண்ட் ஐலைனர் கிட் எடுத்துட்டு ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வல் நாட் யூசிங் எனி பிரான்சர் பிளஷ், இதெல்லாம் ஜஸ்ட் டைரக்டா என்னுடைய ஐ ஷேடோ அண்ட் ஐலைனர் வேலை பண்ணிடலாம். ஐ ஷேடோவா எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐ லவ் ஐ ஷேடோ, ஸோ அதனால நான் அதை போட்டுக்கிறேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனுடைய பிளஷர் ஸ்லாஷ் ஹைலைட்டர் கிட் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய ஐலிட்ஸ்ல போட்டுக்கிறேன். இது பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு பிரான்சி ஆரஞ்சு கோல்டு இருக்கிற மாதிரியான ஒரு கலர். காஜலுக்கு மாமாத்தோட காஜல், எனி காஜல் உண்டு, நான் இதை எடுத்துக்கிறேன். காஜல் டன் ஒரு தின் ஐலைனர், எலைட்டினோட இந்த ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் ஒண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் உட்காந்து ஷூட் பண்றது, கண்ணுல ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா அப்படியே ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நிக்குது. நோ மஸ்காரா, ஜஸ்ட் சிம்பிளா இதோட நம்ம எடுத்துக்க போறோம். ஐலைனர் லாஷ்ல பட்டதை மட்டும் நான் வந்து இப்படி தேய்ச்சி ரிமூவ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் ஹேஸ் டு பி போல்ட் ஃபார் மீ, போல்ட் அண்ட் மேட். பட் நான் ரெட் போறது கிடையாது. ரிமலோட ஸ்கேண்டலைஸ் எக்ஸாஜரேட் ஐ டிஃபைனர் எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஃபர்ஸ்ட் லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது இந்த மேப்ளினோட சூப்பர் ஸ்டே இங்க் கிரையான் இன் ஷேட் லிவ் ஆன் தி எட்ஜ் ப்ரௌனிஷ் டெரக்கோட்டா ரெட் கலர் மாதிரியான ஒரு கலர் இது. இதை வச்சு என்னோட லிப்ஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது செம வேரபிள், செம க்ரீமி, பிக்மெண்டட், லாங் லாஸ்டிங். லிப்ஸை ட்ரை பண்ணாம பார்த்துக்கோ. சாப்பிடும் போது லிப்ஸோட சென்டர் ஏரியால மட்டும் ஆயிலி ஃபுட் ஜாஸ்தியா சாப்பிட்டீங்கன்னா போகும். இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு லாஸ்ட் ஆக போகுது. லைட்டான டச் அப் போதும் சூப்பர் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ ரியலி லவ் திஸ் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மேபெலின். ஒன் லாஸ்ட் ஸ்டெப், இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வைக்கும். இந்த காம்பாக்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் மேபெலின் 330 டாஃபி கேரமல் ஷேட். என்னுடைய ஃபேவரட். என் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்றதுக்கும் ஹைலைட் பண்றதுக்கும் மேட்டிஃபை ஆக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்டன்டான ஃப்ரெஷன் அப் லுக் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ திஸ் ட்ரெஸ் கம்ஸ் வித் துப்பட்டா. மூக்கு கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டுல இருந்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபேன் காத்துல உட்காந்தோடனே அடைச்சிக்கிச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இது வந்து ரொம்ப சிம்பிள், பட் ஏதோ நீங்க ரெடி ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லுக். நோ மேக்கப் லுக். ஆல்மோஸ்ட் லைட்டா நான் மையோ லிப்ஸ்டிக் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம பேஸ்ல வந்து எவ்வளவு சட்டிலா வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தான் வந்து தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கிரியேட் மை லுக்ஸ். லைக் குவிக்கா வேணும், சிம்பிளா வேணும், ஓவர் த டாப்பா இருக்கக்கூடாது, மைல்டா இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரெசென்டபிளாவும் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு லுக் வந்து அவ்வளவுதான். இது ஒரு பிகினர் அப்ராப்ரியேட், நோ மேக்கப், கேஷுவல் மேக்கப் லுக் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு லுக். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் சூப்பரா வந்து செட் ஆகும், ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ண ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.